திமுகவோட செயற்குழு கூட்டம் நடந்தது. இதுக்கு முன்னாடி நிறையா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, பொதுக்குழு நடந்திருக்கு, இப்போ செயற்குழு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா பொதுக்கூட்டத்துக்கு பிரியாணி போடுவாங்க. ஏன் பிரியாணி போடுவாங்கன்னா வர்றவன்ட்டெல்லாம் என்ன கண்டிஷன், 1000 ரூபா பிரியாணி குவார்ட்டர். அதனால் சைவம் போட்டால் அந்த வர்றவன்லாம் ஓடிடுவான். அதனால் ஆளுங்களை கூட்டுறதுக்காக பிரியாணி. அதனால் பொதுக்கூட்டம்னா பிரியாணி. பொதுக்குழு கூட்டத்துலேயும் பிரியாணி போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா பொதுக்குழு கூட்டத்தில் ஆமாம் அது 4000 5000 பேர் பிரியாணி போடலைன்னா பாதி பேர் வரமாட்டாங்க. அதனால் அதுலேயும் பிரியாணி போட்டாங்க. ஆனால் இப்போ செயற்குழு கூட்டத்தில் 800 பேர் உடனே வெஜிடேரியன் போட்டாங்க. விஜய் வந்து மாநாடு வைக்கும்போது வெஜிடேரியன் போட்டார். அப்போ இந்த கூட்டம் என்ன சொல்லிச்சு, அவங்க ஐடி டீமில் இந்துத்துவா அவர், அதனால் நான் வெஜிடேரியனை போடலை அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன் திமுக காரங்க, நீங்கள் இப்போ சைவ சாப்பாடு போட்டிருக்கீங்களே, உங்களே இந்துத்துவம்னு சொல்லலாமா? ஏன் சைவ சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு வந்து என்வி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்களாம். முக்கால்வாசி மந்திரிகளை பூரா பேஷண்ட் ஆகிட்டான், எல்லாத்தையுமே என்வி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. மந்திரிகள்லாம் ஸ்டாலின்கிட்ட சொன்னாங்க, நாங்கள்லாம் என்வி சாப்பிட முடியாது, அதனால் என்வி கலக்கிறதுக்கு பதிலாக வெஜிடேரியனே வச்சுருங்க அப்படின்னு கேட்டாங்க. முக்கால்வாசி திமுக அவங்களுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால், அதனால் என்வி சாப்பிடக்கூடாது. அதனால் சுயநலத்துக்காகத்தான் வெஜிடேரியன் போட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. உண்மை என்னங்கிறது ஸ்டாலினுக்கு வெளிச்சம். இல்லை ஒரு வேளை ரொம்ப ஸ்டாலினை டைட் ஆகிடுச்சோ, வருமானம் குறைஞ்சி போச்சோ, பிரியாணிலாம் போடுற அளவுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறாரான்னு பார்த்தா, அது உலகமாக பணக்காரர்களானதுக்கப்புறம், உலகம் பூரா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் பொருளாதார இது காரணமாக இருக்காது. இவங்க எல்லாத்துக்கும் உடல்நிலை காரணமாக தான் சுயநலமாக நம்ம சாப்பிட முடியாத பிரியாணியை மற்றவன் ஏன் சாப்பிட்ணுன்னு போட்டாங்க. அப்படி செயற்குழு கூட்டத்தில் வந்து அவங்க மத்தியில் பெரிய முணுமுணுப்பு. பாதியாக அதிமுக அதில் மட்டன் போட்டான், சிக்கன் போட்டான், இவங்க இந்த மாதிரி போட்டு கழுத்து இருக்கிறாங்க. இது தெரிஞ்சுட்டு தான் நான் செயற்குழுவுக்கே வரமாட்டேன் அப்படின்னு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய முணுமுணுப்பு இருந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. எப்படியோ செயற்குழுவை வெஜிடேரியன் போட்டு தயிர் வடையும் தயிர் பச்சடியும் போட்டு மிக பிரம்மாண்டமாக நடத்தி விட்டார் ஸ்டாலின். சரி, செயற்குழுவில் என்னென்ன நடந்தது? நம்ம இவர் தான் சின்னவர்னு சொல்லக்கூடாது, அது சின்னவருங்கிறது எம்ஜிஆருக்கு கொடுத்த பட்டம். இவருக்கு சின்னவர்னால் அந்த பட்டத்துக்கே கேவலம், அதனால் சின்னவர்னு சொல்ல முடியாது. அவருடைய ஸ்டாலின் அவர்களின் புதல்வர் உதயநிதி அவர்கள், அவர் தான் பேசுகிறார். முதல் கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் அதிகாரம் மிக்கவர் அப்படிங்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, ஸ்டாலின் சரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னா ரொம்ப அழகான லீடருங்கிறார். சரி, இதுக்கு வரும். ஸ்டாலின் அதிகாரம் மிக்கவரா, பவர்ஃபுல்லுங்கிறார். பவர்ஃபுல்னால் அதிகாரம் மிக்கவர். அவர் பேசுனது கரெக்டாக? ஸ்டாலின் உண்மையிலே அதிகாரம் மிக்கவரா? அவர் துணை முதல்வர்னு ஒரு ஆளை போட்டதுலேருந்தே பாதி அதிகாரம் போயிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ள நிவாரண நிதி எல்லாம் உதயநிதி தான் போடுறாரு. ஒரு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போ அதிகாரம் பகிர்வாயிடுச்சு. அதிகாரத்தில் பாதி உதயநிதி எடுத்துட்டாரு. அப்போ எப்படி அவரை வந்து அதிகாரம் மிக்கவர் பவர்ஃபுல்னு உதயநிதி சொல்கிறாருங்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். சரி, பாதி அதிகாரம் உதயநிதிகிட்ட போயிடுச்சு, மீதி அதிகாரம் சபரீசன் பக்கம் ஒரு அதிகாரம் போயிடுச்சு. அதிகாரிகள் எல்லாம் அவர் பேசுகிறார். அதிகாரிகள் மாற்றத்துக்கு அவர் முக்கிய காரணமாக இருக்கார். இந்த இது ஐடி இவங்கெல்லாம் வந்து அவர் தான் வச்சு எல்லாம் பண்ணுறாரு. ஸோ மீதி பாதி அதிகாரம் உதயநிதி இது சபரீசனுக்கு போயிடுச்சு. 2 பேர்த்துக்கும் அதிகாரத்தை பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் கிச்சன் கேபினட் அதிகாரம் வீட்டில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் சிலது நடக்குது. அப்போ ஸ்டாலின் பொம்மை மாதிரி தானே உட்காந்துருக்கார். அவர் எப்படி பவர்ஃபுல்னு உதயநிதி சொன்னாருன்னு அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கடுத்தது சரிஸ்மேட்டிக் லீடர், ரொம்ப அழகான லீடர். அவங்க குடும்பத்திலே யாரும் அழகாக இருந்து நான் பார்த்ததில்லை. எல்லாரும் அவங்க குடும்பத்திற்கு எல்லாருமே தெரியும். ஒருத்தர் கூட அழகுன்னே சொல்ல முடியாது. கருணாநிதியை பற்றி தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ அழகானவர் உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் அழகானவருங்கிறார். இப்போ அவர் பிக்கு வச்சு இந்த மேக்கப் போட்டதுனால அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலினோட உண்மையான உருவம் என்னென்னு இந்த இதை பாருங்கள், ஃபோட்டோ. இதுதான் அவர் உண்மையான உருவம். இப்போ விக்கை வச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஃபேஷியல் பண்ணிவிட்டு அவரை அழகானவர்னு சொல்கிறாரு. சரிஸ்மேட்டிக் லீடர்.
தமிழ்நாடு முதலமைச்சராக வந்ததுலேயே அதிக அழகாக இருந்தது எம்ஜிஆர் ஒன்று, அடுத்தது ஜெயலலிதா ஒன்று. இவங்க 2 பேரும் ரொம்ப பார்க்குறதுக்கு சரிஸ்மேட்டிக் லீடர்னு தமிழ்நாட்டில் சொன்னது. காமராஜர்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அண்ணாதுரை பார்த்திங்கன்னா மூக்கில் அப்படியே பொடி ஒளிக்கிட்டே இருக்கும். அவரும் சரிஸ்மேட்டிக், நல்ல மனிதர், ஆனால் சரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. காமராஜர் வந்து எளிமையானவர். சரிஸ்மேட்டிக்குங்கிறது அழகுங்கிறது இல்லை. அவர் தமிழ்நாட்டு இதுலேயே வந்ததில் அழகுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான், எலுமிச்சம்பழம் நிறம். அடுத்தது ஜெயலலிதா பயங்கரமான கலர், சினிமாவில் நடித்தாங்க. அவங்க 2 பேரும் சினிமாவில் நடித்தாங்க, அதுதான் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதயநிதி தான் சினிமாவில் நடித்தார். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அவர் உதயநிதி எவ்வளோ அழகாக இருக்கார். அது உங்கள் குடும்பத்திலே யாரும் அழகில்லை. சரிஸ்மேட்டிக் லீடருங்கிற வார்த்தையை உதயநிதி சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து.